மண்டே மார்னிங் இன்னைக்கு பாப்பாக்கு லஞ்சுக்கு பொட்டேட்டோ ரைஸ் பண்ண சொன்னாங்க. நான் எப்பவுமே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியே வந்துட்டு, நாளைக்கு லஞ்சுக்கு என்ன வேணும் அப்டின்ட்டு கேட்பேன். அவங்களும் வந்து வேணுங்கிறத கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட்டு காயெல்லாம் இருக்குதா அப்டின்ட்டு போய் பார்ப்பேன். இருந்தது அப்டின்னா ஓகேன்னு செஞ்சுருவேன். அப்டி இல்ல அப்டின்னா, வேற ஏதாவது பண்ணிக்கலாம்டா, இன்னைக்கு அந்த காய் இல்ல அப்டின்னு சொல்லி சொன்னோன்னா, சரி ஓகேம்மா பரவால்ல. நாளைக்கு அப்ப அத பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அதே வந்து செஞ்சுருவேன். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்டின்னா, அதாவது அவங்களுக்கு பிடிச்சத நம்ம வந்து செஞ்சு குடுத்துட்டோம் அப்டின்னா, அவங்களுக்கும் வந்து திருப்தியா வந்து லஞ்ச் சாப்ட்ட மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நமக்கும் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் ஃபுல்லா காலியாகி வீட்டுக்கு கொண்டு வரத பார்க்குறப்ப அப்படியே ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரி பிடிக்காததுக்கும் ஒரு 4, 5 காய் வந்து வச்சிருக்காங்க. இந்த வெண்டைக்காயெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றதே இல்ல. அதனால நான் என்ன பண்றது, இந்த மாரி ஒரு 2, 3 நாளைக்கு தொடர்ந்து அவங்களுக்கு பிடிச்சதா செஞ்சுட்டு, இடையில வந்துட்டு என்ன பண்ணிருவேன், இந்த வெண்டைக்காயும் வந்து வச்சுருவேன். அப்போ வந்துட்டு, "என்னம்மா இன்னைக்கு இது?" அப்படின்னு சொன்னா, "இப்ப 3 நாளா உனக்கு பிடிச்சது தானே வந்து வச்சிருந்தேன். அப்ப இன்னைக்கு இத சாப்பிடணும். ஓகேவா? இதுவும் ரொம்ப நல்லது பிரெயினுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அதையும் இடையில வந்து சாப்பிட வச்சுருவேன். என்ன பண்றது? இப்பலாம் இப்படிதான் இருக்குது. நான் படிக்கிறப்பலாம் எங்க அம்மா வைக்கிறத சாப்பிட்டு போய்க்கிட்டே இருப்போம். பிடிக்காத காயெல்லாம் வந்து இருந்தத சொன்னோம் அப்படின்னா, அப்படியே கரண்டி பறந்து வந்து விழுகும். எனக்கு ஒரு டவுட்டுங்க. நம்மலாம் வந்துட்டு இப்படி மாறுனனால தான் இந்த கிட்ஸ் மாறிட்டாங்களா? இல்ல அவங்க மாறுனனால நம்ம மாறிட்டோமா? உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாய்.